வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கில் லேட்ரல் ரெக்யர்மெண்ட் அண்ட் லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா லேட்ரல் ரெக்யர்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ் JMSGSன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 31/3/2026 கொடுத்துருக்காங்க. க்ளோஷர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24/2026 கொடுத்துருக்காங்க. க்ளோஷர் ஆஃப் எடிட்டிங் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24/2026 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் பிரிண்டிங் யுவர் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5/5/2026 கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ண போகிறதுனால கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லாகின் ஃபார் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் கேண்டிடேட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். அதனால் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். நம்மளுடைய ஃபஸ்ட் நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். அப்புறம் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் டைப் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் மிடில் நேம், லாஸ்ட் நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். நீங்கள் டைப் பண்ண உங்களோட ஃபுல் நேம் வந்து இதில் ரெஜிஸ்டர் ஆகிடும். அப்புறம் மொபைல் நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பரில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதே தான் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர்லேயே நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ஆல்டர்னேட்டிவ் நம்பர் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, தென் செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஒரு லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு நேராக சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் தெரிகிற சிக்னேச்சர்ஸ், இதில் தெரிகிற கேப்சா கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஃபோட்டோகிராஃப்ஸோட இமேஜ் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோ பிக்சராக இருக்கணும். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே இருக்கணும். அதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 200x230 பிக்சல்ஸில் இருக்கணும். அதே மாதிரி ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறப்ப கரெக்டான சைஸ் அண்ட் கிளியராக விசிபிள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபோட்டோஸை அப்லோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேப்சர் ஃபோட்டோவில் கிளிக் ஹியர் டு ஸ்கேன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மூலமாக நீங்கள் மொபைல் மூலமாக கூட நம்மளுடைய கேப்சர்ட் இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கேப்சர் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. வெப்கேம் மூலமாகவும் நம்மளுடைய கேப்சர் ஃபோட்டோவை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிக்னேச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 KBலேருந்து 20 KBக்குள்ளே இருக்கணும். ஒயிட் பேப்பர் வித் பிளாக் இங்கில் இருக்கணும். டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 140x60 பிக்சல்ஸில் இருக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த கேண்டிடேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். கேப்சர் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய வெப்கேம் மூலமாக நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். அப்படின்னா அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைல் மூலமாக கூட உங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். இதில் ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்குது. அதில் நம்ம டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்கேன்டு சிக்னேச்சர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய சிக்னேச்சர்ஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் யூ வாண்ட் டு அப்ளை ஃபார் கேட்டிருக்காங்க. நம்ம எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த ஸ்டேட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர் யூ ப்ரொஃபிஷியன்சி இன் ரீடிங் ரைட்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்பெசிஃபை லோக்கல் லாங்குவேஜ் ஆஃப் அப்ளைட் ஸ்டேட். எந்த ஸ்டேட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும். அதனால நீங்கள் எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லோக்கல் லாங்குவேஜ் படித்ததற்கான எவிடன்ஸ் வந்து 10th and 12th மார்க் ஷீட் உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய கேட்டகரி எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர் யூ பர்சன் வித் பெஞ்சுமார்க் டிசபிலிட்டி 40% ஆஃப் அபோவான்னு கேட்டிருக்காங்க. PWPDயா இருந்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டைப் ஆஃப் டிசபிலிட்டி என்ன, காம்பன்சரி டைம் உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணி
பண்ணிக்கலாம். டிசபிலிட்டி இல்லை அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆர் யூ எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா பீரியட் ஆஃப் சர்வீஸ் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். ஆர் யூ ப்ரெசன்ட் எம்ப்ளாயி ஆஃப் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கில் ப்ரெசன்ட் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய ரிலீஜியன் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய நேஷனாலிட்டி எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்டேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, சேலம் அண்ட் மதுரை. இந்த 6 பிளேசஸில் உங்களுடைய பிளேசஸ் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஜெண்டர் கேட்டிருக்காங்க, செலக்ட் பண்ணிக்கலாம். டூ யூ ஹாவ் அ ட்வின் பிரதரா சிஸ்டரான்னு கேட்டிருக்காங்க. ட்வின் பிரதரா சிஸ்டராக இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ட்வின் பிரதர் அல்லது சிஸ்டராக இருந்தீங்கன்னா ஜெண்டர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அப்புறம் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபாதர்ஸ் நேம் அண்ட் மதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க, அதில் டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மேரிடாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்போஸ் நேம் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அட்ரஸ் ஃபார் கரஸ்பான்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய அட்ரஸ் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். சேம் அஸ் த பெர்மனன்ட் அட்ரஸ், சேம் அஸ் த கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ். உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸையும் டைப் பண்ணிக்கணும், உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸையும் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். சூஸ் த அட்ரஸ் ஃபார் ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங் கேட்டிருக்காங்க. உங்களுடைய எந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங் வந்து உங்களுக்கு வேணுமோ, கரஸ்பாண்டன்ட் அட்ரஸுக்கு வேணும் அப்படின்னா கரஸ்பாண்டன்ட் அட்ரஸுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், அல்லது பெர்மனன்ட் அட்ரஸுக்கு வேணும். அந்த 2 அட்ரஸில் ஏதாவது ஒரு அட்ரஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லாங்குவேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கிராஜுவேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். டிகிரி, சப்ஜெக்ட் அல்லது ஸ்ட்ரீம் கேட்டிருக்காங்க. இதில் எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரிஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற டிகிரிஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அதர்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு உங்களுடைய டிகிரிஸை வந்து கீழே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. எந்த இயரில் நீங்கள் கிராஜுவேஷன்ஸ் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அல்லது கிளாஸ் அல்லது கிரேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். அதர்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். Do you have the branch experience of minimum 18 months and officers in scheduled commercial banks or regional rural bank as a listed of second schedule of Reserve Bank of India? 18 months வந்து உங்களுக்கு மினிமம் branch experience இருக்கணும். அது என்னென்ன பேங்க்ல பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க், அப்படி இல்லைனா ரீஜனல் ரூரல் பேங்க்ல வந்து உங்களுக்கு 18 months எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் ஒர்க்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். ப்ரெசென்ட்லாம் ஒர்க்கிங்கில் இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நேம் ஆஃப் த எம்ப்ளாயர் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய நேம் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெசினேஷன் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் எழுதிக்கணும். டோட்டல் பீரியட் ஆஃப் சர்வீசஸ் கேட்டிருக்காங்க. ஃப்ரம்லேருந்து 2 வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் ரீசன் ஆஃப் லீவிங் எல்லாமே டைப் பண்ணிவிட்டு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மந்த்ஸில் கேட்டிருக்காங்க. நீங்கள் மந்த்ஸில் கேல்குலேட் பண்ணி இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ஏதாச்சும் ஆட் பண்ண வேண்டியது அப்படின்னா ஆட் மோர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் நோனில் தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போக வேறு லாங்குவேஜ் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ரீட் பண்ண தெரியுமா அல்லது ரைட் பண்ண தெரியுமா ஸ்பீக் பண்ண தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் இன்டிமேஷன்ஸ் மார்க் வரும். அது மூலமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், லாங்குவேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம்.
நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவியூ ஆகும். நம்ம ஒரு தடவை நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு இதில் கீழே ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம டிக் பண்ணிக்கலாம். நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரிவியூ ஆகிறப்பே நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக நம்ம நல்லா செக் பண்ணிக்கணும். இதில் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆன் கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நோ சேஞ்சஸ் ஆஃப் டேட்டா ஆல்ரெடி என்டர்ட் வில் பி பெர்மிட்டட்னு கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டாஸில் எந்த சேஞ்சஸுமே நீங்கள் பண்ண முடியாது. அதனால் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஒரு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோட் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ் தான் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்ங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ் தான் பண்ண வேண்டியது கொடுத்துருக்காங்க. ஓகேங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆர் யூ ஷுர் டு கண்டினியூ ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை ஓகே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். டாக்குமெண்ட் அப்லோட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ், ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன், ப்ரீஃப் ரெஸ்யூம் கொடுத்துருக்காங்க, ஐடி ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, ஏஜ் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ், ரெவலன் மார்க் ஷீட்ஸ், டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் என்ஓசி ஃப்ரம் த கரண்ட் எம்ப்ளாயர். கரண்ட் எம்ப்ளாயராக இருந்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதில் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பர் வித் பிளாக் இங்க் அல்லது ப்ளூ இங்கால் நம்ம லெஃப்ட் தம்ப் பண்ணிக்கலாம். அதோட ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். ஃபைல் சைஸ் வந்து 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். இங்கிலீஷில் கிளியராக நம்ம எழுதியிருக்கணும். ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க்லாம் நம்ம எழுதி நம்ம இந்த கீழே கொடுத்துருக்க பேசேஜஸை நம்ம எழுதிக்கணும். கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதக்கூடாது, ஸ்மால் லெட்டர்ஸில் தான் எழுதணும். நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் நம்ம இதை எழுதிக்கணும். ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே நம்மளுடைய ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸை ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ப்ரீஃப் ரெஸ்யூம், ஐடி ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப், அதே மாதிரி எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ், காஸ்ட் சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இதில் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ், ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ், ப்ரீஃப் ரெஸ்யூம்ஸ், இதில் வந்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் வந்து ஜேபிஜி அல்லது ஜேபிஜி சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய தம்பை வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸ். நெக்ஸ்ட் ப்ரீஃப் ரெஸ்யூம் வந்து பிடிஎஃப்ல இருக்கணும், அதை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க, அதுவும் பிடிஎஃப்ல தான் இருக்கணும். நெக்ஸ்ட் ஏஜ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ், ரெவலன் மார்க் ஷீட்ஸ், டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே ஒன்றாவே நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதெல்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ், அப்படி இல்லைனா என்ஓசி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நமக்கு வேணும். என்ஓசி சர்டிஃபிகேட் ஃப்ரம் கரண்ட் எம்ப்ளாயராக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற கேப்சா கூட நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸ் தான். இதில் தெரிகிற செக்யூரிட்டி கோடை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணி டு யூ வாண்ட் டு சப்மிட்னு கேட்பாங்க, அது நம்ம ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்மளுடைய கிரெடிட் கார்டு மூலமாக நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கார்டு நம்பர், உங்களுடைய எக்ஸ்பிரிஷேஷன் டேட், உங்களுடைய இயர், உங்களுடைய சிவிவி அல்லது சிவிசி நம்பர் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு கார்டு ஹோல்டர் நேம் டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு ப்ராசஸும் அதே மாதிரி தான். உங்களுடைய கார்டு நம்பர், உங்களுடைய எக்ஸ்பிரிஷேஷன் டேட், அதுக்கப்புறம் கார்டு ஹோல்டர் நேம் கொடுத்து மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம், அல்லது வேலட் அல்லது கேஷ் கார்டு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பிம் அல்லது யூபிஐ மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதில் பிம் அண்ட் யூபிஐயை செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு உங்களுடைய பின் நம்பரை டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் பேங்கிங்கில் நீங்கள் எந்த பேங்க்கில் பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பேமெண்ட் பேங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெசேஜஸ்க்கு வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். நீங்கள்